அன்று திரிகோணமலை, இன்று சிட்டாங். இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு தோல்வியா? வங்கதேசத்தில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதோட பிரதமர் ஷேக் ஹசீனாவையும் நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டது. இது வங்கதேசத்தை விட இந்தியாவுக்கும் இந்திய வெளியுறவு கொள்கைக்கும் தான் மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறத ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. வடகிழக்கு மாநில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் வங்கதேசம் இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாகவும் போர்த்தந்திர ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கு. அதனுடைய எல்லை பகுதியிலேயே சீனா இருந்த போதிலும், அமெரிக்கா டாலர்களை கொட்டி கொடுக்க தயாராக இருந்த போதிலும், ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை இந்தியாவிற்கு எதிரான களமாக மாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கல. அந்த உதவிகளை நிராகரிச்சிட்டாங்க. மேலும் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் தீவிரவாத குழுக்களையும் ஹசீனா ஒடுக்கினாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் ரசாக்கர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர்கள் அப்படின்னாங்க. நாடு விடுதலை அடைந்த போது ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவோட இணைய மறுத்து பாகிஸ்தான் கூட தான் இணைவோம் அப்படின்னு சொன்னபோது அந்த நிஜாம் ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குண்டர் படையை அமைத்து இந்திய இராணுவத்தை அழைக்க உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இந்த ரசாக்கர்கள் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற கூலிப்படையினர் அப்படின்னு வேண்டுமானா நம்ம சொல்லலாம். வங்கதேசத்தில் பாகிஸ்தானை எதிர்த்து விடுதலை போராட்டம் நடந்த போது பாகிஸ்தான் ஆதரவு கூலிப்படையான ரசாக்கர்கள் தன்னுடைய இனமான வங்க இன மக்களையே மதவாத அடிப்படையில் படுகொலை பண்ணாங்க. அதே இரத்த வெள்ளத்தில் அடிப்படைவாத கும்பலின் இன்றைய வங்கதேச கலவரத்தின் பின்னாலும் இருந்து செயல்பட்டு வருது. அதனால பாகிஸ்தான் மூலமாகவே ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் தீவிரவாதிகளின் பின்னணியிலும் அடிப்படைவாத சக்திகளின் ஆதரவுடனும் அரங்கேறி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. வங்கதேசத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முஜ்புர் ரஹ்மானுடைய சிலையை சேதப்படுத்தியதிலிருந்தே இந்த கும்பலுடைய பின்னணியை புரிஞ்சு கொள்ளலாம். ஷேக் ஹசீனாவினுடைய பிரதமர் மாளிகை மற்றும் நாடாளுமன்றத்தில் கும்பல்கள் நுழைந்து அட்டகாசம் செய்யும் வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இராணுவம் அப்படிங்கிறதுலேருந்தே இது திட்டமிட்ட ஒன்று அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு, அம்பலமாகியிருக்கு. பாகிஸ்தானே சோற்றுக்கு தாளம் போடும் நிலையில வங்கதேசத்தில் இப்படி செய்ய இயலுமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லார் மனத்திலையும் எழுது. இங்குதான் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளுடைய கைவரிசை இருப்பதாக சொல்லப்படுது. வேலையில்லா திண்டாட்டம், பசி பட்னியால் சோர்வடைந்திருக்கும் பாகிஸ்தான் மக்களை திசை திருப்ப இந்த விவகாரம் உதவும் அப்படிங்கிற ஆசை காட்டப்பட்டு பாகிஸ்தான் இப்படி கூலிப்படையாக செயல்பட்டிருக்கலாம். இலங்கையில ராஜபக்சே அகற்றப்பட்ட சம்பவத்துடன் ஹசீனா சம்பவத்தை ஒப்பிடுறாங்க. ஆனால் ராஜபக்சே சொந்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார், உலகமே அவரை போர் குற்றவாளி அப்படின்னு சொன்னது. ஆனால் வங்கதேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டிய ஹசீனா விரட்டி அடிக்கப்படுகிறார் அப்படின்னா ரெண்டையும் ஒப்பிடுவது யானையும் பூனையும் ஒன்று அப்படிங்கிற கதையாகிவிடும். இந்நிலையில தான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை நிலைமையை சரியாக கணிக்கவோ தவறிவிட்டதாகவே தோணுது. வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பெயரில் சமூக விரோத சக்திகளும் மத அடிப்படைவாத சக்திகளும் கைகோர்ந்து ரணகலம் செய்த வேளையில் மக்களுடன் தான் நாங்கள் இருப்போம், மக்கள் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு வங்கதேச இராணுவ தளபதி வாக்கஸ் ஹுஸ் ஜமான் சொன்னபோதே இந்தியா உஷாராக இருக்கணும். நமது நாட்டை சுற்றி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, நேபாளம் அப்படின்னு அனைத்து நாடுகளையும் சீனா வளைத்து போட்டு கொண்டுட்டாங்க. அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கோருகிறது. அதே நேரத்தில் பூடான் நாடும் நமக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்காங்க. மாலத்தீவும் மியான்மரும் இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்குகிறாங்க அப்படிங்கன்னா பின்னணியில் யார் இருந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத இந்தியா புரிந்து கொள்ளலையா? உஷாரா எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இந்தியா சீனா மோதல் இருப்பதுதான் இருபெரும் நாடுகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட விடாமல் தடுக்க முடியும். மேலும் ஆசியாவில் இருபெரும் வல்லரசுகள் உருவாவதையும் கட்டுப்படுத்த முடியும். அதாவது ஆசியாவில் இருபெரும் வல்லரசுகள் உருவாகுது இல்லையா, அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா குறியாகவே இருக்கு அப்படிங்கிறதையும் மறந்துவிட முடியாது. நாட்டையே வெளியேறி இந்தியாவுக்கு வந்த ஷேக் ஹசீனாவையும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியிருக்காரு. அதன் பின்னரே அவர் லண்டனில் அடைக்கலம் கோருவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், லண்டனில் தான் ஹசீனாவுக்கு எதிரான சதிகாரர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஹசீனா இனி அரசியலுக்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி வந்த அவரது மகன் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியிருக்கார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது அறிவுபூர்வமாக செயல்படாமல் உணர்ச்சி வசமாக செயல்பட்டு சிங்கள அரசை ஆதரித்ததால் தான் இன்னைக்கு திரிகோணமலையில் பாதுகாப்பற்ற நிலைமை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரம் அறிவை மறைத்து விட்டது. இப்போ ரொம்ப சாதுரியமாக செயல்படுவதாக சொல்லிக்கொள்ளும் மத்திய அரசு வங்கதேசத்தில் கோட்டை விட்டதன் மூலம் சிட்டாங் துறைமுகம் இனி அமெரிக்கா அல்லது சீனாவின் பிடியில் போய்விடும் ஆபத்து இருக்கு.
இதே பாகிஸ்தான் மத அடிப்படைவாத தீவிரவாதிகளினுடைய கைக்கு சென்று விட்டால் இந்தியாவுக்கு இதைவிட பேராபத்து வேறு ஒன்றும் கிடையாது. அதனால இனியாவது நடுநிலை அப்படிங்கிற பெயர்ல அரைகுறை நிலைப்பாட்டை எடுக்காம உறுதியான வெளியுறவுத்துறை கொள்கையை இந்தியா பின்பற்றுவதே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உணரணும். இலங்கையில் காங்கிரஸ் ஆட்சி செய்த தவறுகளாலும் வங்கதேசத்தில் பாஜக ஆட்சியாளர்கள் உஷாராக இல்லாமல் செய்த தவறுகளாலும் இந்தியாவின் பாதுகாப்புகள் கேள்விக்குறியாக இருக்கு.